6 அதிமுக அடிமைகளை கழுதை பேரம் மூலம் வாங்கி தனது அடிமையாக மாற்றிக் கொண்டதுதான் தாவேகா அரசின் ஒரே சாதனை. திமுக ஐடி விங் கடும் விமர்சனம். சபரிமலையில் இருந்து கிலோ கணக்கில் தங்கம் கொள்ளை. கேரள உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை தாக்கல். கணவனை விட மனைவி அதிகம் சம்பாதித்தால் ஜீவனாம்சம் அவசியமில்லை. விவாகரத்து வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பயிற்சிக்கு வந்த 6 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த புகார் தொடர்பான வழக்கு. கேரள கிரிக்கெட் சங்க பயிற்சியாளருக்கு 4 வழக்கில் 127 ஆண்டு சிறை தண்டனை. திருவனந்தபுரம் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி. எதிர்க்கட்சிகளை மிரட்டி டேக் டைவர்ஷன் என அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடும் ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களை பாடம் புகட்டுவர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. போதைப்பொருள் விவகாரத்தில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவர் அணி போராட்டம். பல்லாயிரக்கணக்கான திமுகவினரை கைது செய்து போலீஸ் அராஜகம். தாவேகா அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என உறுதி. சென்னையில் போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டவர்களை தாமதமாக விடுவித்த காவல்துறையினர். மாலை 6 மணிக்கு பின்னரும் பெண்களை விடுவிக்காமல் அடாவடி. மேலிட உத்தரவு வரவில்லை என கூறி அதிகாரிகள் அத்துமீறல். ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸை தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம். திணிக்கப்படும் இடைத்தேர்தல்களில் தாவேகா அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பெட்ரோல் டீசல் விற்பனை மீதான கட்டுப்பாடுகள் நீக்கம். நாளை முதல் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு. கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில் எரிபொருள் விலை எப்போது குறைக்கப்படும் என மக்கள் கேள்வி. தாவேகா ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் கலாச்சாரம். தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்டவை மூட்டை மூட்டையாக பறிமுதல். ஆபரேஷன் சிந்தூரில் 6 வீரர்களின் மரணத்தை மறைத்த ஒன்றிய பாஜக அரசு. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதவி விலக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். கோவையில் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கி வந்த 2 ரூபாய் தள்ளுபடி சலுகை நிறுத்தம். ஆவின் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் கண்டனம். ஐரோப்பிய நாடுகளை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்பாலை. 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. வெனிசுலாவில் நிலநடுக்க கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருந்த 21 வயது இளைஞர் மீட்பு. 106 மணி நேரம் உயிருக்கு போராடிய இளைஞர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. கத்தாரில் இன்று திட்டமிட்டபடி பேச்சுவார்த்தை நடைபெறுமா? ஈரான் அமெரிக்கா முரண்பட்ட அறிக்கையால் பதற்றம். கால்பந்து உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் பிரேசிலுக்கு பயம் காட்டிய ஜப்பான் அணி. கடைசி நிமிடத்தில் அடித்த கோலால் தப்பி பிழைத்தது பிரேசில். உலகக்கோப்பை கால்பந்தில் பரபரப்பான நாக் அவுட் போட்டியில் ஜெர்மனியை வீழ்த்தியது பராகுவே. பெனால்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் திரில் வெற்றி. மகளிர் T20 உலகக்கோப்பை முதல் அரையிறுதிப் போட்டி. ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் இன்றிரவு பலப்பரட்சை.